புடிச்சு தட்டுதே. என்ன இப்ப மழை வர சீசன் கூட எல்லாம் இப்படி காலங்காத்தாலேயே இப்படி மழை வந்துருச்சு. என்னதான் பண்றது, நீ திரும்பி வீட்டுக்கு ஓட வேண்டியதா இருக்குது. என்னால ஓடவே முடியல இந்த உடம்ப வச்சுட்டு. எங்க விழுந்துருவோம்னு பயமாவே இருக்குது. ஏக்கா பேசாம இப்படியே தோட்டத்துக்கே போயிருக்கலாமா? தேவையில்லாம நடுவழியில வந்து மாட்டிட்டோம். இப்ப வீட்டுக்கு பக்கத்துலயும் இல்ல தோட்டத்துக்கு பக்கத்துலயும் இல்ல, நடு சென்டர்ல நின்னுட்டு வீட்டுக்கு போறதா காட்டுக்கு போறதான்னு தெரியாம இப்படி தோடிட்டு இருக்கிறமேக்கா. இப்ப எங்க போறது நம்ம? மலரக்கா இங்க போய் தோட்டத்துக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரதா? பேசாம நினைஞ்சாச்சு ஒரே அடியா வீட்டுக்கே போயிடலாம். சீக்கிரமா வாங்க. இங்க வார இந்த அக்கா ஓட முடியலன்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி எப்படி ஓடுறாங்கன்ட்டு. ஆமா தோட்டத்துக்கு போயிருந்து ஒரு குடவை இருந்திருக்கும். அந்த குடையை வேற எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் அந்த சகதிக்குள்ள மாட்டிக்கிட்டு அப்புறம் அவ்வளவு தூரம் போயிட்டு திரும்ப தண்ணிக்குள்ள ஓடி வரணும். அதுக்கு பேசாம நிலா சொல்ற மாதிரி வீட்டுக்கு போறே நல்லது. சரி வாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கே போயிடலாம். ஐயோ சீத்தக்கா கொஞ்சம் ஒரு அடி தள்ளி ஓடுக்கா. உங்க பண்ணு கொண்டே மூஞ்சிலே அடிக்குது. கொஞ்சம் சீக்கிரமா ஓடுக்கா. எனக்கே ஓடவே முடியல. காலெல்லாம் ரொம்ப வழுக்குதுக்கா எங்க கால் வச்சாலும். ஐயோ நான் சாப்பிட்டுட்டு வந்ததெல்லாம் ஜீரணமாயி போச்சே. எனக்கே ரொம்ப பசிக்குதுக்கா. சீத்தக்கா வீட்டுக்கு போனது எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கும். நல்ல சூடா பாருங்க. நல்லா கொத நனைஞ்சிட்டோம். சரிடி திங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வீடு போய் சேரலாவா? எப்படி கருக்கல் கட்டிட்டு வருதுன்னு பாரு. என்ன காளி முக்காவோட மாடுங்க போற மழையில் நனைஞ்சிட்டு இருக்குது. அந்த அக்கா மாடுங்க எது பிடிச்சி கட்டிலியாட்டு இருக்குது. சரி திடீர்னு ஏதோ மழை வந்தனால அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மலர் அப்படியே தான் இருக்கு. ஒருவேளை அந்த அக்கா இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் இருந்தாலும் இருப்பாங்களோ என்னமோ தெரியல. அதனால இப்ப பாத்துட்டு இருக்க முடியாதுக்கா. சீக்கிரம் போங்க. ஓடிட்டே இருக்கிற வீடே வரமாட்டேங்குது. ஐயோ நம்ம அவசரத்துக்கு சீக்கிரம் போகணும்னு நினைச்சா போகவே முடிய மாட்டேங்குது. இன்னும் என்ன இருந்தா ஓடுறதுன்னு தெரியல இப்படி மழையில. ஏக்கா சின்ன புள்ள வரல, அவளை நீங்க கூப்பிடலையா? அவளுக்கு தான் வர சொன்ன மலரே. சரி முன்னாடி போங்கக்கா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா. சரி அதனால நம்ம முன்னாடி போயிட்டோமா. போய் மழையில் நல்லா மாட்டிக்கிட்டோம். அவன் மழை வந்தது பார்த்து வரலாம வீட்டுல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். யார் மழை வந்தது மயிலுங்கெல்லாம் முன்னாடி வந்து நல்லா ஆனந்தமா இருக்குது. நம்ம தான் இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறோம் வீட்டுக்கு போகணும்னு. ஏண்டி நீலா சரி நீ மயில் மாதிரி இங்கே நினைச்சிட்டு இருக்கிறியா? நாங்க வேணா போறோம். அட ஏக்கா சும்மா ஏதாவது சொன்னா உடனே என்னை விட்டுட்டு போற பாக்குறீங்க. பாருங்க அதுக்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா மலையில இருக்குதுங்க. ஆனா நம்ம இப்படி இருக்க முடியுதா? அதுக்கு தான் சொன்னேன். சும்மா பேசிட்டே இருக்காம சீக்கிரம் வாங்க போலாம். என்னக்கா நாங்க ஓடிட்டே தானே பேசிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன நின்று கதை பேசிட்டு இருக்கிற மாதிரி திட்டுறீங்க? நீங்க ஓடுங்க முன்னாடி. நீங்க ஓடுனாதான் உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணி நாங்க வந்துட்டு இருக்கிறோம். அக்கா என்னால ஓடவே முடியலக்கா. இங்க வேணா கொஞ்சம் நின்றுட்டு போலாமாக்கா? என்ன மலர் இங்க நின்னோம்னா அதிகமா மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இன்னும் எச்சா வரும் போல இருக்குது. கொஞ்சம் கூட நிக்கவே இல்லை, வந்துட்டே இருக்குது. ஆமாக்கா வீடு பக்கத்துல வந்துட்டோம்லக்கா. இனி எதுக்குக்கா நிக்கோனே? நின்று இருந்து அங்கேயே நின்று இருக்கலாம். இப்ப வாரங்க எல்லாம் நல்லா நனைஞ்சிட்டோம். பாரு சளி பிடிச்ச மாதிரி ஆயிருச்சு. இனி நின்று என்ன பண்றது? இன்னும் 2 வீதி தானே இருக்குது. வாங்க சீக்கிரமா ஓடிடலாம். என்ன சின்ன புள்ளக்கா மழை இப்படி வருது? வண்டியில தோட்டத்துக்கு போலான்னு சொன்னீங்க, எப்படி அக்கா போறது? ஆமா சோனி நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். மலையில நீ எப்படி போறது? அவங்களும் போய் சேர்ந்தாங்களே இல்லையான்னு தெரியல. ஒரு வேளை நடுவெளியிலே மாட்டிக்கிட்டாங்களே என்னமா. சரி விடு நம்ம போக வேண்டாம். சரி வாங்க அத்தை, இங்க எதுக்கு மலையில நின்னுட்டே இருக்கிறோம்? வாங்க நம்ம உள்ள போலாம். போயிட்டு வேணா அம்மாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். இருடி என் கையில ஃபோன் இருக்குது. நானே கூப்பிட்டு பார்க்கறேன் அம்மாக்கு. கூப்பிடு சோனி கூப்பிட்டு எங்க இருக்கிறாங்கன்னு கேளு. சரிங்க அத்தை. எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்ல மலையில மாட்டி இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அத்தை. அவங்க போனப்பவே போய் கொஞ்ச நேரத்திலேயே மழை பிடிச்சிருச்சு. அவங்க தோட்டத்துக்கே போயிருப்பாங்களான்னு சந்தேகமா தான் இருக்குது எனக்கு. எங்கேயாச்சும் நடுவழியில நிற்பாங்க, இல்லாட்டி வீட்டுக்கே வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னத்தா ரிங்கு போயிட்டே இருக்குது, போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அத்தா. எடுக்க மாட்டேங்கிறாங்களா? சரி பூமாரி அம்மாக்கோ இல்லாட்டி நிலாக்கோ கூப்பிட்டு பாரு சோனி. அவங்களாச்சும் எடுக்கிறாங்களான்னு பாரு. இருங்கத்தா சரி மலர் சிட்டி கூப்பிட்டு பார்க்கறேன். பூமாரி நீ பேசுறியா? பரவாயில்ல சோனி நீயே பேசு. ஏசுங்கிறனே நீ என்னமோ ஒரு மாதிரியா இருக்கிற, ஏதோ யோசனை பண்ணிட்டு. என்னாச்சு? இல்லத்தா எங்க அம்மா கூட மாடு ஓட்டி தோட்டத்துக்குள்ள போனாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலத்தா. ஓ அதுக்கா அப்படி இருக்கிற? அதெல்லாம் மழை வந்துச்சுன்னா அண்ணியே எங்கேயாச்சும் ஓரமாக போய் நினையாம அதெல்லாம் நின்றுக்குவாங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீ எல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, அவங்க வந்துடுவாங்க. சரிங்க அத்தை. என்ன சோனி மலரக்காவை எடுக்கலையா? இல்லத்தா மலர் சிட்டி எடுக்கல. இந்த நிலாக்காவை கூப்பிட்டு அந்த அக்காவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. 3 பேருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னமோ மலையில நனைஞ்சிட்டு வந்துட்டு இருப்பாங்கன்னு தோணுது அத்தா. அதனாலதான் அவங்க 3 பேரும் போனே எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா மாயா இருந்தாலும் இருக்கும். 3 பேருமே ஃபோன் வச்சிருக்காங்க. அப்புறம் ஒருத்தருமே எடுக்கலன்னா அப்புறம் என்ன நினைக்கிறது? சரி வாங்க நம்ம இங்க நின்றுட்டு என்ன பண்றது? வாங்க உள்ளே போய் உட்காரலாம். சரி விடு சோனி இன்னும் கூப்பிட்டுட்டே இருக்கிறியா? ஆமாத்தா சரி கடைசி ஒரு தடவை கூப்பிட்டு பார்க்கலான்னு கூப்பிடுறேன். இன்னும் எடுக்கவே இல்லத்தா. விடு சோனி அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மலையில தான் நனைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒருத்தருமே எடுக்கலையாட்டு இருக்குது. அதான் எல்லாரும் இங்கதான் நின்றுட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை இங்கதான் இருக்காளாட்டு இருக்குது. அதான் 3 பேர் இங்க வந்துட்டாங்க பாரு. எப்படி ஓடி வர்றாங்க பாரு. என்னக்கா மலையில இப்படி ஓடி வரீங்க? ஏக்கா வயக்காட்டுக்கு போகலையா? இல்ல சின்னப்புல வயக்காடு கிட்ட போயிட்டு அங்க போனது மழை நல்லா பிடிச்சிருச்சு. சரி அப்புறம் மாமா ஃபோன் பண்ணி வர வேண்டாம் நீங்க வீட்டுக்கே திரும்பி போங்கன்னு சொல்லிட்டாரா. அங்க பிடிச்ச ஓட்டை இங்க தான் வந்து நிக்கிறோம். சோனி ஏதாவது துண்டு கிண்டு கொண்டு வா, தலை தோட்டருக்கு. சரி வா மலரே நிலா வாங்க அங்க போய் தொடச்சிட்டு வரலாம்.
என்ன புள்ள நீ மலையில வந்து மாட்டாம நல்லா தப்பிச்சிட்ட. சரி சோனி, அதான் அம்மா வந்துட்டாங்கல்ல, இந்த தோட்டத்துக்கு போகல, இங்க உட்கார்ந்து படிங்க 3 பேரு. சோனி, உங்க அம்மாக்கு ஏதோ சாரி கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு போய் குடு சோனி. சரிங்க அத்தா, கொண்டு போறேங்க. சிம்ரன் நீ உட்கார்ந்து படி, பூமாரி நீ படி. சோனி இப்ப வந்துருவா, வந்து அவளையும் படிக்க சொல்றா. ஆமா பிள்ளைங்களா, பரீட்சைக்கு நல்லா படிங்க. சும்மா மலையில நின்று ஆடிட்டு இருக்கீங்க, நாங்க தான் நனைஞ்சிட்டு அப்படியே வந்துட்டா. நீங்க எதுக்கு வெளியே வந்து நனைஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க உள்ளே உட்காந்து படிச்சிட்டு இருக்க வேண்டியதுதானே. இல்லக்கா, சின்ன புள்ளத்த வந்திருந்தாங்களா, சரி அதான் முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தா. அதுக்கு வரைக்கும் படிச்சுட்டு தான் இருந்தோம் நாங்க. சரி சரி படிங்க. உங்க அம்மா ஏதாவது சாப்பிட செய்ய சொல்லி சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வர சொல்றேன். சரி நீங்க படிச்சிட்டு இருங்க, நான் போய் ஏதாவது செய்ய சொல்றேன். எனக்கே ரொம்ப குளிரா இருக்குது, ஏதாவது செஞ்சு காப்பி கீப் போட்டு கொண்டு வரோம். சரி நீங்க படிச்சிட்டு இருங்க. சரிங்கக்கா, இருக்கா, நானும் வரேன். இவங்களுக்கு தான் படிக்கிற வேலை இருக்குது, எனக்கு இல்ல. சரி வாமாய்யா. சரி உங்க அம்மாக்கு ஏதாவது எடுத்து வேணும்னு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் வருவியாம்மா வா. என்ன சொன்னி, அம்மா சாலை கொடுத்துட்டியாடி? கொடுத்துட்டம்மாய்யா. உன்னை அம்மா வர சொன்னாங்க, போ. சரி உட்காந்து படிச்சிட்டு இருங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி போ, நாங்க படிச்சிட்டு தான் இருப்போம், வேற என்ன பண்ண போறோம். அம்மா என்னம்மா கூப்பிட்டீங்களாம்மா? சோனி வந்து சொன்னா. ஆமாம்மாய்யா கூப்பிட்டேன். அம்மா சாப்பாடெல்லாம் எவ்வளோ இருக்குது? நிறைய இருக்குதா கம்மியா இருக்குதா? அம்மா கம்மியா தாம்மா இருக்குது. அப்படியா? என்ன பண்றது? ஏன் நிலா, மத்தியான சாப்பாடு இங்கே சாப்பிடுறீங்களா, இல்லாட்டி ஏதாவது சும்மா மலைக்கு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது செய்யறதா? அக்கா குளிர் ரொம்ப அடிக்குதுக்கா, முதல்ல ஏதாவது சூடாக ஏதாவது பஜ்ஜி போண்டா ஏதாச்சும் போட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் வேணா மத்தியான சோறு வேணா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுங்க. நாங்கள் இருந்து சாப்பிட்டுட்டே போகிறோம். நாங்கள் இனி சாயங்காலம் தான் போவோம், அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். வந்துட்டுமே அப்புறம் இங்கிருந்து என்ன பண்றது பொழுதுக்கு? வீட்டில் உங்க மாமியை தேட மாட்டாங்களா? வயக்காட்டுக்கு போயிருக்கிறேன்னு நினச்சிட்டு போறாங்க நிலா. அவங்க நினைச்சிட்டு போறாங்க போக்கா. நான் அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். அங்க வீட்டுக்கு போய் என்ன பண்றது? நானே இன்னைக்கு சரி ஆளைக்கு போலான்னு நினைச்சிட்டு வந்தேன், இப்படி மழை பிடிச்சிருச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்றது? பேசாம இன்னைக்கு இங்கே இருந்துடலாம், சாயங்காலம் வீட்டுக்கு போனா போதும். ஏன் சின்ன புள்ள, நீ இருக்கிறியா வீட்டுக்கு போறியா? மழை இப்படி பேஞ்சிட்டே இருக்குது, நான் மட்டும் எப்படி போறது? மழை விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். சரி சரி மலரே, நீ எங்கேயும் போக வேண்டாம், அத பூ மாதிரி இங்கே தான் இருக்கிறா. சரி இங்கே படிக்கிறாள்ல, சரி நீ இங்கே இரு. அதோன்ற வீட்டுக்காரங்க தோட்டத்துல தான் இருப்பாரு, இப்போ எங்க மலையில அவரு வரமாட்டாரு. சரி முதல்ல ஏதாவது பஜ்ஜி கிஜ்ஜி சுட்டு தர, சாப்பிடுங்க. ஆமா மாயா, பஜ்ஜி மாவு ஏதாவது வீட்டுல இருக்குதா? இருக்குதுமா. நானே நீங்க தோட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் மழை பிடிச்சது, சரி வெங்காயம் மேல கொஞ்சம் அறுத்துட்டு இருந்தேன், வெங்காய பஜ்ஜி ஏதாவது போடலாம்னு நினைச்சிட்டு எடுத்துதான் வச்சிருக்கிறேம்மா. சரி சரி எல்லாம் இங்கே கொண்டு வா, இங்கே கொஞ்சம் அடுப்புல பத்த வச்சு இங்கே செய்யலாம். சரி பஜ்ஜி மாவெல்லாம் கலக்கிருந்து அதெல்லாம் எடுத்துட்டு வரையா ஒண்ணா? சரிம்மா எடுத்துட்டு வர இருங்க. சோனி, அதை கொஞ்சம் முட்டை போண்டாவும் போட்டுக்கிறேன், அது எல்லாம் நீங்க சாப்பிடுங்க சரியா? அப்புறம் இந்த வாழைக்காய் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதையும் கொண்டு போய் வச்சிரு. சரிம்மா. முட்டை போண்டா உங்களுக்கெல்லாம் இல்லையாம்மா? கம்மியா தான் இருக்குதாட்டு இருக்குது. ஆமாம்மா, முட்டை கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. சரி உங்களுக்கு ஆவாதான் வரும், நீங்க சாப்பிட்டுக்கோங்க பிள்ளைங்களா. அம்மா பால் இருக்குதாம்மாய்யா? அம்மா பால் கொஞ்சம் தாம்மா இருக்குது, இத்தனை பேருக்கு காப்பி போடுற பத்தாதுமா. சரி சரி, அப்பா கொஞ்சம் வரக்காப்பி ஏதாவது போட்டு வைக்கிறியா? இந்த பஜ்ஜி போண்டா எடுத்துட்டு போய் சோனிக்கு ரூம்ல கொடுத்துட்டு அவங்களெல்லாம் சாப்பிட சொல்லு. சாப்பிட்டுட்டு இருக்கட்டும், நீ கொஞ்சம் உள்ள ஸ்டவ்ல மட்டும் அடுப்பு பத்த வச்சு கொஞ்சம் வரக்காப்பி எல்லாத்துக்கும் வச்சிருக்கியா மாயா? சரிம்மா சரிம்மா, நான் இதை கொடுத்துட்டு நான் போய் காப்பி வச்சு கொண்டு வரேன். அவ்வளவுதான் டி, எடுத்து ஆள் பண்ணி சாப்பிடுங்க. அவ காப்பி வச்சுட்டு வரட்டு குடிப்பீங்களாமா? இதை கடைசி பஜ்ஜி தான், அதை எடுத்தா வேலை முடிஞ்சது. எடுத்து சாப்பிடுங்க சூடா இருக்கிறப்பவே. சரி சீதாக்கா. சீதாக்கா சுடுற பஜ்ஜினா பஜ்ஜி தாப்பா. யானிலா நல்லா இருக்குதா? அம்மா இன்னும் கொஞ்சம் பஜ்ஜி கொடுங்கம்மா, அங்க பஜ்ஜியே பத்தலம்மா எங்களுக்கு. ஏடி 2 தட்டு கொடுத்துட்டு அதை பத்தலையா? ஆமா, இந்த சிம்ரனும் பூமாரியுமே சாப்பிட்டுட்டாங்க, எனக்கு பஜ்ஜியே பத்தல. 2 முட்டை போண்டா தான் கிடைச்சது, அப்புறம் பத்தலம்மா. அவங்க எல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டாங்க, இன்னும் ஒரு தட்டு கொடுங்க. சரி சரி இரு தரேன். அம்மா இந்த மாயாவை காப்பி போட சொன்னா போட்டுட்டாளா என்னன்னு போய் பார்த்துட்டு வரையா அதுக்குள்ள? அவ போட்டுட்டு இருக்கிறாம்மா இப்பதான். போட்டு கொண்டு வரட்டும். இந்த பஜ்ஜிக்கு வரக்காப்பிக்கு குடிச்சு சாப்பிட்டோம்னா நல்லா ஜம்முன்னு இருக்கும். இந்த சோனி, இந்த தட்டுல இருக்கிற பஜ்ஜி எடுத்துட்டு போ. சரிங்கம்மா கொடுங்க. போதுமாடி, இன்னும் கொஞ்சம் வைக்கிறதா? போதுமா போதும், இதுவே நிறைய தான் இருக்குது, இதுவே சாப்பிட்டுக்கிறோம். நீங்க எல்லாம் சாப்பிடுங்க நீ. சரி மலர், அந்த பஜ்ஜி எடுத்துட்டு அது பணச்சிடலாமா? போதும் இல்ல, நீ மாவு தீந்துருச்சுல? மாவெல்லாம் தீந்துருச்சுக்கா, இந்த பஜ்ஜி வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க வரவ வேணா அணைச்சிருங்க போதும். சரி சோனி போ, பஜ்ஜி எடுத்துட்டு போய் வச்சுட்டு காப்பி போட்டுருந்தானே எடுத்துட்டு வா. எவ்வளவு நேரம் போட்டுட்டு இருக்கிறா, வேற என்ன பண்றேன்னு போய் பாரு போ. சரிம்மா. மாயா என்னடி காஃபி போட்டுட்டியா? அம்மா கேட்டுட்டே இருக்கிறாங்கடி, எவ்வளவு நேரம்டி பண்ணிட்டு இருக்கிற? ஆயிருச்சுடி, இருடி கொதிச்சிட்டு இருக்குது, இறக்கிட்டு தான் இருக்கிறேன். சரி அந்த டம்ளர் எல்லாம் எடுத்துட்டு வா. என்னடி மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு செய்யறது? மலரே, நீ அடுப்பு அணைக்காட்டி என்ன அப்படியே கொஞ்சம் உலைய வைக்கலாம். அப்படியாக்கா, இப்பவே உலை வைக்கிறதா? ஆமா மலரே, நேரம் ஆயிரும், அதெல்லாம் மணி 11க்கு மேல ஆச்சு இல்ல, அதெல்லாம் சரி உலை வைக்கலாம். உலை காயிட்டு அப்புறம் அரிசி போட்டுட்டு ஏதாவது குழம்பு கிளம்பு ஏதாவது வச்சுக்கலாமா? சரிக்கா, என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க, அதுவே செஞ்சுக்கலாம். சரி
ஃப்ரெண்ட்ஸ்.